சபை கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறபடினால அந்த சரீரத்துக்கு ஜீவன் ரொம்ப அவசியமா இருக்கிறது. சரீரத்துக்கு ஒருவேளை ஜீவன் இல்லை அப்படின்னா அது மரித்ததாய் காணப்படக்கூடியதாய் இருக்கும். அப்போ சபை வாழ்க்கை எதை சார்ந்ததா இருக்குது? அது ஜீவனை சார்ந்ததா இருக்குது. அப்படி தேவனுடைய அப்போ ஜீவன் அப்படின்னா என்னன்றதை கடந்த நாட்கள் என்ன பண்ணோம், போன வாரத்துல பார்த்தோம். தேவனுடைய ஜீவன் மட்டுமே ஜீவன். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாய்ந்து வரக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய எதுவுமே ஜீவனா இருக்கிறது. தேவன் ஜீவனா இருக்கிறாரு, இயேசு ஜீவனா இருக்கிறார், ஆவியானவர் ஜீவனா இருக்கிறார். அப்ப சபை வாழ்க்கை முழுக்க முழுக்க ஜீவனை சார்ந்ததா இருக்கிறது. நம்ம சபையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்து, வித்தியாசமான உபதேசங்களை கொடுத்து உங்களை திருத்துறதுக்கோ உங்களை மேம்படுத்துகிறதுக்கோ நாங்க இல்லவே இல்லை. சபை ஒரே ஒரு காரியத்தை செய்து என்ன அப்படின்னா, தேவனுடைய பாய்ந்தோடுதலை உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த பாய்ந்தோடுதல் மூலமா தான் நீங்க ஒரே சரீரமாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆதியாகமத்துல